அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அதாவது கார்டனிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட யோசனைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன லாபங்கள் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பெனிஃபிட் என்ன இருக்குது? நிறைய பேர் செலவை வச்சு இது செலவு வர செய்யணும் இதுக்கு அப்படின்னு பின்வாங்கிடுவாங்க. அதாவது கார்டனிங் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணுமா? பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகும். அதாவது இந்த மரங்களோட அந்த செடிகளோட கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்க, அப்புறமா தான் தெரியும். ஒரு 2 செடி வைங்க ஸ்டார்டிங்கில், அப்புறமா உங்களுக்கு புரியும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது செடிகள் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது அதில் வர நீங்கள் அதை ஒரு ரெடி பண்ணுவீங்க, அதை வந்து தோண்டுவீங்க, மரம் வைப்பீங்க. அது வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தினமும் அதோட கொஞ்சம் நேரம் செலுத்துறதுனால அதாவது உங்களுக்கு கொஞ்சம் அது இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறத விட இதில் கொஞ்சம் நேரம் கழிக்கிறதுக்கு பால்கனியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் செட் பண்ணி வைங்க, கார்டனிங் பண்ணுற மாதிரி. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் செலவு கணக்கு பார்ப்பாங்க. இதே மாதிரி நான் என்னுடைய கார்டனிங்கில் வந்து செலவே இல்லை, அதாவது கம்மி செலவு தான். இதில் என்னென்னத்தை நான் எவ்வளோ பெரிய கார்டனிங் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் மறு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எங்களுடைய ஹைபிஸ்கஸ் பிளான்ட். இதை வந்து நாங்கள் வந்து எப்படி பண்ணால் வெறும் ஒரு குச்சியில் தான் ரெடி பண்ணுது. இந்த மாதிரி சிங்கிள் குச்சியில் தான் இவ்வளோ பெருசாக ரெடி ஆச்சு பாருங்கள். இது நீங்கள் கடையில் போய் வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா ஒரு 200-300 கிட்ட வாங்குவாங்க. அதாவது இது பேர் என்ன சொல்கிறாங்க தமிழில்? செம்பருத்தி மரம். அது செம்பருத்தி. இன்னொன்று இங்கே பாருங்கள், இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. இந்த மரம் வந்து எப்படி நான் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும் ஒரு எலுமிச்சை பழம், அதாவது லைம் பிளான்ட். இது இந்த லைம் பிளான்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விதை தான் வச்சு கிட்டத்தட்ட இது 4-5 வருஷம் ஆச்சு மரம் வச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அதாவது போகன்வில்லா, இதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதோடைய போகன்வில்லா மரம்னா அதாவது இது வெறும் இந்த காம்பு தெரியுது பாருங்க, வெறும் இந்த காம்பு பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு வந்தது மரத்துல ரோட்ல இருந்து. அதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்த இடத்துல பிச்சுட்டு வந்தது. இது எப்படி ரூட்டிங் பண்ணுறதுன்னு கூட நான் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி அந்த மாதிரி ரூட்டிங் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரீயாகத்தான் நான் வச்சேன். அதாவது இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா மாதாள மரம். இந்த மாதாள மரத்தை நான் எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கொஞ்சம் விதைகள் வந்து அதாவது பழம் அழுகிட்டுன்னு சொல்லி அது ஒரு மண்ணில் கொண்டு போட்டேன், நிறைய வந்துருச்சு. இதே மாதிரி தான் இது கூட ஃப்ரீயாகத்தான் வச்சுனா. இப்போ நான் காமிச்சன்ல உங்களுக்கு செம்பருத்தி மரம், அந்த செம்பருத்தி மரத்தில் இதில் ஒரே ஒரு காம்பை பிச்சு தான் நான் வச்சது. அந்த ஒரு மரம் வந்து இவ்வளோ பெருசாக ஆகிருக்குது பாருங்க. இது வந்து மாங்காய் மரம். மாங்காய் மரம் வந்து எப்படி வைக்கிறது ஈஸி தான், இது எல்லாருமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து பேரிச்சம்பழ மரம். பார்க்கறதுக்கு ஒரு அஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லி சும்மா வச்சு பார்த்தேன், அழகாகத்தான் இருக்குது. ஃப்ரீ தான் இது கூட. அதே மாதிரி இது கூட பாருங்க பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரம் கூட வந்து ஃப்ரீயாக தான் வச்சேன், அதாவது கொஞ்சம் கொட்டைகள் விதைகள் போட்டேன், வரங்க சூப்பராக வந்துருச்சு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்தை நம்ம மண்ணில் வச்சா தான் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மற்றபடி இது வந்து எதுக்காக நான் இதில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் இருக்குது, இந்த இலைகளில் ஒரு இது இருக்குது, மெடிசன் இருக்குது. அதாவது இதில் ஒரு மருந்து இருக்குது. அது சில நேரம் வந்து நமக்கு தேவைப்பட்டா நம்ம வெளியில் போய் தேடுறதை விட வீட்டில் ஒரு மரம் அந்த மாதிரி வச்சுட்டேன்னு உங்களுக்கு ஈஸியாக தேவைப்படுற நேரத்தில் பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேற இடத்துல தேடிக்கிட்டு தேவை இருக்காது. அதே மாதிரி யாருக்கோ தேவைப்பட்டா கூட நம்ம இங்கே பிச்சு கூட கொடுத்துக்கலாம். இது பாருங்க மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரத்தை வந்து மண்ணில் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இந்த இடம் கிடைக்காததுனால நம்ம வைக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதாவது இதுதான் நம்ம தெரு. இப்போ பாருங்க, நம்ம தெருல ஒரு மரம் கூட கிடையாது ரோட்ல. இப்போ பாருங்க, இதுதான் நம்ம தெரு. சூப்பராக இருக்குதுல்ல. இடம் இல்லாத காரணத்தினால நான் வீட்லேயே வந்து ஒரு சூப்பரான கார்டனிங் ரெடி பண்ணேன். இங்கே பாருங்க, அந்த கார்டனிங்கில் வந்து ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி செடிகளோட இருக்கிறதுனால நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. இந்த பாருங்க, இது என்ன செடின்னு தெரியல, எங்கள் வீட்டில் அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கொடுத்தாரு. என்னங்கிறது கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த ரோஸ் மரம் வந்து ஒரு ரோஸ் மரம் 50 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அதாவது இதை நம்ம இன்னும் ரெடி பண்ணலை. இதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இதுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ரூட்டிங் ஆகிடுங்க. பாருங்க, இது வந்து ஒயிட்டு, இது வந்து பிங்க்கு.
இது வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிங் இந்த பாருங்க, இது கட் பண்ணி வச்சாலே போதும், இது ஈஸியாக வந்துடும் ஃபுல்லாகவே. பாருங்கள் அதே மாதிரி தான் நான் இதில் கூட வச்சேன், ஈஸியாக வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ தான் புதுசாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது எல்லாமே வெறும் சிங்கிளில் தான் நான் வச்சது, எவ்வளோ ஆண்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், இது கூட ஒரு வகையில் போன்சாய் ட்ரீ மாதிரி தான். இது கூட நான் வச்சது ரொம்ப இதால் தான் வச்சேன், இது ஒரு ஃப்ரீ தான், இது கூட காசு கொடுத்து வாங்கலை. இது கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன், பட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 90 ருபீஸோ 100 ருபீஸோ கொடுத்து வாங்கினேன். ஆனால் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாததுனால மரம் சீக்கிரமாக அழுகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா கூட நான் அது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பு தான் வச்சேன், இவ்வளோ துண்டு காம்பு தான். அது ஒரு இடத்துல வச்சதுக்கு பிறகு எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் எந்த மரம் அதிகமாக இல்லைனாலும் ஆனால் ரோஸ் மரம் மட்டும் நிறைய இருக்குதுங்க. எங்கள் வீடையே வந்து வெறும் ரோஸ் தோட்டமாக ஆக்கிருங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்களேன், இதுதாங்க எங்கள் ஃபுல் டோட்டல் மாடி தோட்டம். இதை பாருங்க, சூப்பராக இருக்குதா. கமெண்ட்டில் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வைக்கிறதாக இருந்தால் அவ்வளோ ஒன்றும் சார்ஜஸ் ஆகாது, கொஞ்சம் டைமிங் கொடுக்க வேண்டியது வரும், அவ்வளோதான். தினமும் அரை மணி நேரம் கொடுக்க வேண்டியது வரும், எப்படி இல்லைன்னா 20 நிமிஷம் 10 நிமிஷம். பட் இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக தோட்டத்தை வளர்க்கலாம் நீங்கள், அதிகமாக செலவு செய்யாமலே. இது எல்லாமே நான் செலவே பண்ணதில்லை, இதெல்லாம் ரொம்ப கம்மியான செலவு தான். இந்த மரம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், இதை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுங்கிறத பற்றி. மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த மரம் தான். இதுதாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை தவிர எங்கள் ஏரியாவில் மரங்கள் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசே இல்லை, அதனால தான் எங்கள் வீட்டுக்கு மேலேயே இவ்வளோ அழகான தோட்டங்களை நான் ரெடி பண்ணேன். எங்கள் மாடி தோட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய வீடியோக்கள் வரதுக்காக, அதாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.